ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா நல்ல வேலைக்கு போடாம அவனே அதுக்கப்புறம் தான் பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாங்க. நானும் நல்ல வேலைக்கு எல்லாம் போய் பாக்குறேன், மண்டையில ஒரு முடி இல்ல, எல்லாம் கொட்டி போச்சு. இருக்கிற 1-2 முடியா வெள்ளையா ஆகுது. இப்ப போய் கேட்டா மாப்பிள்ளைக்கு வயசாயிடுச்சு, அதனால பொண்ணு தர மாட்டாங்களான்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணி தொலைது? வாழ்க்கையில ஏதாவது ஆச்சுன்னா ஹேர் ஆனா போச்சுன்னு கேட்பாங்க. ஆனா ஹேர் போச்சுன்னா வாழ்க்கையே போயிடும்ன்றதே எனக்கு இப்பதான் புரியுது. யார பத்திர நாயின்ற நீ நாய், உங்க அப்பா நாய், உங்க அம்மா நாய், உங்க குடும்பமே நாய்டா. நீ தாண்டா நாயே, உன் குடும்பம் தாண்டா நாயே. இந்த கண்ணாடி மட்டும் இல்லனா உன் கண்ணை நோண்டி இருப்பேன்டா. நான் மட்டும் என்ன, இந்த கண்ணாடி மட்டும் இல்லனா உன் காதை கச்சிருப்பேன்டா. ஐயோ தொந்தர கதவுல எவ்வளவு நேரம் சண்டை போட்டோம் ப்ரோ. நம்மள பத்தி என்ன நினைச்சிருப்பானுங்கல்ல? மெண்டல்னு நினைச்சிருப்பானுங்கப்பா. சரி திடீர்னு சண்டை எடுத்தோம் ஐயா, எவனும் நம்மள மதிக்க மாட்டான். நான் அப்படியே வெளிய போறேன், நீ திரும்ப ஆரம்பியா. வா ஏய் நாயே ஏய். என்னப்பா அவடா குடுக்குறாங்க, இப்படி பெர்ஃபார்ம் பண்ற பின்றியாப்பா? இந்த ஏரியால டான் ஆவணுமா வேணாமா? அப்ப கண்டினியூ பண்ணு வா. வெட்டுக்குட்டே, இந்த மூக்கு இருக்கிற அழகுக்கு இதுக்கு ஒரு மூக்குத்தி போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் ஜாக்? சாக்கடையில மூக்குத்தி வந்த மாதிரி இருக்கும். எது? இது சாக்லேட்ல மூக்குத்தி வந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல வந்தேன். யார் இவன்? நம்ம அது கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா தள்ளி போக மாட்டான். ஒருவேளை இவனோட பாய் பெஸ்டியா இருப்பானோ? மணி ஓலை வாங்கி கூட்டண்டா சீரவா. வந்தாளா? இப்ப ஹீரோ என்ட்ரி மட்டும் பாரு. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே. யாழ் நீ ரொம்ப அழகாகிறல்ல மாமே. ஆமா மாமே, சோக்காக இது. டேய் அவ உன் தங்கச்சி மாறா. சாரிபா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you.